பீகார் சட்டப்பேரவைக்கு நாளை முதற்கட்ட பொதுத் தேர்தல் நடைபெறும் நிலையில் நேற்று மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் நிறைவு பெற்றது. முதற்கட்டமாக 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. முதற்கட்ட தேர்தலில் மொத்தம் 1314 பேர் போட்டியிடுகின்றனர். இதில் ஆர்ஜேடி கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் தொகுதியில் களம் காண்கிறார். தேஜஸ்வியின் சகோதரரும் ஜன்சக்தி ஜனதா தள தலைவருமான தேஜ் பிரதாப் யாதவ் மெகுவா தொகுதியில் களம் காண்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி தாராப்பூர் தொகுதியில் களம் காண்கிறார். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி சந்தேகத்திற்கு இடமின்றி வெற்றி பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு நமோ செயலி மூலம் பெண்களிடம் உரையாடிய பிரதமர் மோடி, பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி சந்தேகத்திற்கு இடமின்றி வெற்றி பெறும் என்றும் அதில் பெண்களின் பங்கு அளப்பரியதாக இருக்கும் என தான் நம்புவதாகவும் கூறினார். அதேபோல தர்பங்காவில் பிரச்சாரம் செய்த மத்திய அமைச்சர் அமித்ஷா வாக்கு எந்திரத்தில் தாமரை சின்னத்தில் அழுத்தி பீகாரில் மீண்டும் காட்டாட்சியை தடுக்க மக்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பீகாரில் மகா கூட்டணி வெற்றி பெற்றால் ஜனவரி 14ஆம் தேதி மகா சங்கராந்தி நாளில் பெண்களின் வங்கிக் கணக்கில் 30,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என ஆர்ஜேடி தலைவரும் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். அதேபோல அவுரங்காபாத்தில் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, பீகாரில் தோல்வி முகத்தை தவிர்க்க பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக விமர்சித்தார். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை விமான நிலையம் அருகே நண்பருடன் சென்ற இளம்பெண் கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து மதுக்கரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தமிழக அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஈச்சனாரி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரி மாணவிகளுக்கும் பெப்பர் ஸ்ப்ரே வழங்கி அதிமுகவினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவையில் இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 3 பேரை 300 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து கண்டுபிடித்ததாக கோவை காவல் ஆணையர் சரவண சுந்தர் கூறினார். கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸை அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கோவையில் தனியார் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று மாநில மகளிர் ஆணைய தலைவி குமாரி உறுதியளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி மற்றும் ஆண் நண்பரை சந்தித்து விசாரணை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தற்போது மருத்துவம், பாதுகாப்பு, மனநல ஆலோசனை தான் தேவைப்படுகிறது என்று தெரிவித்தார். பொண்ணுகிட்ட என்ன நடந்தது முழுமையாக விசாரிச்சிருக்கேன். அந்த அறிக்கையை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் கடுமையாக தண்டனை வழங்கப்படும். காவல்துறை இனி சாஃப்டாக இருக்கக்கூடாது என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். ஒரு மேஜர் ஆபரேஷன் போனோம், ஒரு போலீஸ் ஆபரேஷன் போனோம் தமிழ்நாட்டில். நிறைய பேரை கஸ்டடியில் எடுத்து ஒரு ஸ்ட்ராங் சிக்னல் அனுப்பணும் தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இனிமேல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சாஃப்டாக இருக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 11 முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையை வெளியிட்டார். அதன்படி மார்ச் 11ஆம் தேதி தமிழ் பாடத் தேர்வும், மார்ச் 16ஆம் தேதி ஆங்கில தேர்வும், மார்ச் 25ஆம் தேதி கணித தேர்வும் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 30ஆம் தேதி அறிவியல் தேர்வும், ஏப்ரல் 2ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வும், ஏப்ரல் 6ஆம் தேதி விருப்ப மொழி பாடத் தேர்வும் நடைபெறும் என்று கூறினார். தேர்வு முடிவுகள் மே 5ஆம் தேதி வெளியாகும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். தமிழ்நாட்டில் மார்ச் 2ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். அதன்படி மார்ச் 2ஆம் தேதி தமிழ் பாடத் தேர்வும், 5ஆம் தேதி ஆங்கில தேர்வும் நடைபெறும் என்றார். மார்ச் 9ஆம் தேதி வேதியியல், மார்ச் 13ஆம் தேதி இயற்பியல் மற்றும் பொருளாதாரம், மார்ச் 17ஆம் தேதி கணிதம், விலங்கியல், வணிகவியல் பாடங்களுக்கு தேர்வு நடைபெறும் என கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ், மார்ச் 23ஆம் தேதி உயிரியல், வரலாறு உள்ளிட்ட பாடங்களுக்கும், மார்ச் 26ஆம் தேதி கணினி அறிவியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட பாடங்களுக்கும் தேர்வு நடைபெறும் என்றார். சென்னையில் திடீரென பெய்த மழையால் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பியவர்கள் அவதிக்குள்ளாகினர். சென்னை மாநகரில் காலையில் லேசான மழை பெய்த நிலையில் பகலில் வெயிலடித்தது. இந்நிலையில் மாலையில் கிண்டி, மீனம்பாக்கம், ஆழ்வார்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது.
சென்னையின் பெரும்பாலான பகுதிகளிலும் நேற்று மழை பெய்த நிலையில் புறநகர் பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். சேலையூரில் சாலையில் குடம் போல மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. பூந்தமல்லியை அடுத்த வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலையில் நீச்சல் குடம் போல நீர் தேங்கியது. அந்த சாலையில் அமைந்துள்ள லாரி ஷோரூம் முன்பு மழைநீர் தேங்கிய நிலையில் 300க்கு மேற்பட்ட மணல் மூட்டைகளை அடுக்கி மழைநீர் உள்ளே புகாமல் தடுக்கப்பட்டது. இதேபோல செந்நீர்குப்பம் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் ஆறு போல் மழைநீர் ஓடியது. திருவாரூரில் நேற்று பரவலாக கனமழை பெய்தது. பழைய பேருந்து நிலையம், தெற்கு வீதி, விஜயபுரம், வாழவாய்க்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. ஏற்கனவே வயலில் தேங்கிய மழைநீரை வடிய வைத்து தற்பொழுது பூச்சி மருந்து அடித்து வரும் நிலையில் மீண்டும் கனமழை தொடங்கிவிட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் காலை 10:30 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மேலும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் தொடங்கியுள்ளதால் அது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுரைகளை வழங்கவுள்ளார். கட்சியில் இருந்து செங்கோட்டையை நீக்கப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் முடிந்து ஒரு மாதத்திற்கு பிறகு கட்சியின் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. இதன்படி மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் அரங்கில் இன்று காலை நடைபெறும் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அழைப்பு கடிதம் அல்லது அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் ஆலங்குளம் எம்எல்ஏவுமான மனோஜ் பாண்டியன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். 2017ஆம் ஆண்டு சசிகலாவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் செய்தபோது அவருக்கு ஆதரவாக இருந்தவர் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியனின் மகன் மனோஜ் பாண்டியன். OPSன் தீவிர ஆதரவாளராக அறியப்பட்ட இவர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவின் கிளை கழகமாக அதிமுக செயல்பட்டு வருவதாக விமர்சித்தார். திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராகவும் ஆலங்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் மனோஜ் பாண்டியன். இந்நிலையில் சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அக்கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்த அவர் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அதிமுகவில் இருந்து கொண்டு திமுகவின் பி டீமாக செயல்பட்ட மனோஜ் பாண்டியன் MLA சீட் பேரத்துடன் திமுகவில் சரணடைந்து விட்டதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். இப்போது மீண்டும் தேர்தலில் வராது என்ற தைரியத்தினாலும் இல்லை மீண்டும் இந்த தேர்தலில் எனக்கு நீங்கள் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற பேரத்தின் அடிப்படையிலும் திமுகவோடு சரணடைந்து விட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து கொண்டு பி டீமாக திமுகவிலே செயல்பட்டவர். திமுக துணை பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சர் க பொன்முடி மற்றும் அமைச்சர் மு சாமிநாதன் ஆகிய இருவரையும் நியமித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இலபத்மநாபன் திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராகவும் கே ஈஸ்வரசாமி திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளராகவும் நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வேலூர் திமுக மாவட்டம் 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. வேலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக திமுக MP கதிர் ஆனந்தும், தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக அணைக்கட்டு MLA AP நந்தகுமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பாமக MLA அருள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெத்தநாயக்கன் பாளையம் தெற்கு ஒன்றிய பாமக செயலாளர் சத்யராஜ் என்பவரின் தந்தை உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சேலம் மேற்கு தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தனது ஆதரவாளர்களுடன் சென்று தூக்கம் விசாரித்தார். பின்னர் மீண்டும் சேலத்திற்கு புறப்பட்ட போது அவரது காரை வழிமறித்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் கற்களை வீசியதுடன் கட்டைகளால் தாக்குதல் நடத்தியுள்ளனர்.
தன்னை சீண்டிக் கொண்டே இருந்தால் பல உண்மைகள் வெளியே வரும் என பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். சேலத்தில் பேசிய அவர் தன் மீதான தாக்குதலுக்கு அன்புமணி ராமதாஸ் தான் காரணம் என்றார். ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னாரு, உன்னை கொல்ல சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வரலாம். வரும்பொழுது அந்த பசங்க விஜயகுமார், நான் மாவட்ட செயலாளர் நடராஜன் குறுக்கு வந்து விழுந்து என்னை காப்பாற்றுறாங்க. அதான் அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு பாதிப்பு. பாமக எம்எல்ஏ அருள் மீதான தாக்குதலுக்கு கட்சி நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தாக்குதலில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே பொது அமைதியை சீர்குலைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அருளை கைது செய்ய வேண்டும் என வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். அன்புமணி தரப்பைச் சேர்ந்த ராஜேஷ்குமாரின் இடத்தில் அருளும் அவரது கூட்டாளிகளும் காரை நிறுத்தியதே பிரச்சினைக்கு காரணம் என்றும் கூறினார். ராமதாசுடன் துரோகிகள் இருக்கும் வரை அவருடன் சேரப்போவதில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் சில சக்திகள் தன்னையும் ராமதாசையும் பிரித்துவிட்டதாக தெரிவித்தார். மருத்துவர் ஐயாவிடமிருந்து என்னை பிரித்து இன்று ஐயாவை சுற்றி இருக்கின்ற துரோகிகள், தீய சக்திகள், திமுகவின் கைகூலிகள் இருக்கின்ற வரை நான் அங்கே சேர மாட்டேன். கடலூர் மாவட்டத்தில் மது போதையில் காரை ஓட்டிச் சென்று 2 கூலி தொழிலாளர்கள் உயிரிழப்புக்கு காரணமான சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ஆவினங்குடி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன், காவலர் இமாம் ஹுசேன் ஆகியோர் எஸ்பி அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு மது போதையில் காரை ஓட்டி வந்தனர். திட்டக்குடி நோக்கி அன்னவெளி அருகே வந்தபோது சாலையோரம் நின்றிருந்தவர்கள் மீது மோதியதில் வடிவேல், ஜெயராஜ் ஆகிய கூலி தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 2 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். ஐப்பசி மாத பௌர்ணமி கிரிவலம் நேற்றிரவு 9:43 மணிக்கு தொடங்கி இன்று இரவு 7:27 மணிக்கு நிறைவடைகிறது. இதையொட்டி அண்ணாமலையாரை தரிசித்த பக்தர்கள் ராஜகோபுரம் முன்பு குவிந்து தீபம் ஏற்றி வழிபட்டுவிட்டு 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் ஓம் நமச்சிவாய நாமத்தை கூறியபடியே கிரிவலம் மேற்கொண்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும், ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடையை அதிகரிக்க வேண்டும், மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறை அளிக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே டாடா தொழிற்சாலை பெண் தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் விடுதியின் குளியல் அறைகளில் ரகசிய கேமராக்கள் இருந்ததாக கூறி 2000க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராயக்கோட்டை பகுதியில் இயங்கி வரும் ஐபோன் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் டாடா தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் பெண் தொழிலாளர்கள் தங்குவதற்கு தனி விடுதி உள்ளது. இங்கு ரகசிய கேமராக்கள் வைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை கோரி 2000க்கும் மேற்பட்டோர் விடுதி முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சத்தீஸ்கரில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது பின்புறமாக புறநகர் ரயில் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். கேவ்ரா ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ரயில் கட்டோரா பகுதியில் வந்தபோது எதிர்பாராத விதமாக முன்னால் நின்றிருந்த சரக்கு ரயிலின் கடைசி பெட்டி மீது மோதி விபத்துக்குள்ளானது. முதல்கட்ட விசாரணையில் சரக்கு ரயில் நின்று கொண்டிருந்ததால் அந்த தண்டவாளத்தில் சிவப்பு நிற சிக்னல் போடப்பட்டிருந்த நிலையில் அதனை கவனிக்காமல் புறநகர் ரயில் என்ஜின் டிரைவர் ரயிலை ஓட்டி வந்தது தெரிய வந்தது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரயில்வே தரப்பில் தலா 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை சீசனையொட்டி பூஜைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்குகிறது. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வரும் 16ஆம் தேதி மாலை திறக்கப்படுகிறது. சீசனை முன்னிட்டு பூஜை வழிபாடுகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்குகிறது. இதேபோல சன்னிதானத்தில் தங்குவதற்கான அறைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவும் இன்று முதல் தொடங்குவதாக தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. பக்தர்கள் www.onlineetdp.com என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. தெலுங்கானாவில் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட இந்திய கிரிக்கெட் முன்னாள் வீரர் அசாருதீனுக்கு சிறுபான்மை நலத்துறை மற்றும் பொது நிறுவனங்கள் ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கத்தின் முன்னாள் தலைவரான அசாருதீன் தெலுங்கானா மாநில காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவராகவும் இருந்தார். இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதி தெலுங்கானா மாநில அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார்.
கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே உரிமையாளரின் வளர்ப்பு நாயை லிப்டில் வைத்து அடித்து கொலை செய்த பணிப்பெண் கைது செய்யப்பட்டார். பகலூர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வரும் ரஷிகா என்ற பெண் தான் வளர்த்து வரும் நாயை பராமரிக்க புஷ்பலதா என்ற பெண்ணை வேலைக்கு வைத்துள்ளார். இந்நிலையில் வளர்ப்பு நாயை லிப்டில் அழைத்து சென்ற புஷ்பலதா அதனை அடித்து கொலை செய்திருக்கிறார். இந்த காட்சிகள் லிப்டில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் போலீசார் புஷ்பலதாவை கைது செய்தனர். உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில் விளையாடிய தீப்தி ஷர்மாவுக்கு துணை காவல் கண்காணிப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. நவி மும்பையில் நடைபெற்ற மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்த தொடரில் சிறப்பாக ஆடிய உத்தரப்பிரதேச சேர்ந்த தீப்தி ஷர்மா 212 ரன்களை குவித்தும் 22 விக்கெட்டுகளை கைப்பற்றியும் அசத்தினார். மேலும் இறுதிப் போட்டியிலும் 58 ரன்கள் விளாசியும் 5 விக்கெட்டுகளையும் எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச அரசின் திறமைமிகு வீரர் திட்டத்தின் கீழ் தீப்தி ஷர்மாவை காவல்துறை துணை கண்காணிப்பாளராக நியமித்திருப்பதாக அந்த மாநில டிஜிபி அறிவித்துள்ளார். கிட்னி மோசடி வழக்கில் அரசு வழக்கறிஞர்கள் முறையாக வாதாடவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போலி ஆவணங்கள் மூலம் கிட்னி மோசடி நடைபெற்ற 2 தனியார் மருத்துவமனைகளில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான உரிமம் ரத்து செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கெதிராக மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏவிற்கு சொந்தமான சித்தார் மருத்துவமனையின் நிர்வாகம் வழக்கு தொடுத்ததாகவும் அதில் தமிழக அரசின் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர்கள் முறையாக வாதிடாத காரணத்தினால் நீதிமன்றம் அரசின் உத்தரவை ரத்து செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தியாகராய நகரில் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்திருந்தார். அப்போது அவரிடம் செய்தியாளர் ஒருவர் பேட்டி கேட்டதாக தெரிகிறது. இதற்கு அண்ணாமலை மறுத்த நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. It is not your responsibility. You are running for a channel for monthly salary. Is it your responsibility? பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளது. ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் மாநில மகளிர் ஆணையத்தில் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா திருமண மோசடி புகாரை அளித்திருந்தார். இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சென்னை காவல் ஆணையர் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையருக்கு மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீடு தொகை பாக்கியை உடனடியாக விடுவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தன கடத்தல் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட சிறப்பு அதிரடிப்படையினர் விசாரணை என்ற பெயரில் மலை கிராம மக்களிடம் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழக தலைமை செயலாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நிலுவையில் உள்ள 2 கோடியே 59 லட்சம் ரூபாயை உடனடியாக விடுவிக்கும்படி அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். சாத்தா கோவில்பட்டியில் குடிநீர் விநியோகம் தடைபட்டிருப்பது குறித்து பேரூராட்சி நிர்வாகத்தினரிடம் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தேவதானப்பட்டினம் பேரூராட்சி அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே தனியார் பேருந்தில் கல்லூரி மாணவிகள் உட்பட பலரும் படியில் தொங்கியபடி பயணம் செய்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. விழுப்புரத்திலிருந்து விக்கிரவாண்டி வழியாக திண்டிவனம் செல்லும் தனியார் பேருந்துகளில் கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் படியில் பயணம் செய்வது வழக்கமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக போக்குவரத்து ஆய்வாளர் வசந்தகுமாரிடம் கேட்டபோது இந்த விவகாரத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறினார். தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் கால்நடைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அச்சல்வாடி கிராமத்தில் வழிப்பாதை ஆக்கிரமிப்பால் விவசாயிகள் வாகனங்கள் விளைபொருட்களை கொண்டு செல்ல முடியாத நிலை இருப்பதாக புகார் கூறுகின்றனர். அரூர் வட்டாட்சியர் உறுதியளித்தபடி பாதை ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட போது அலுவலர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடக்கம். கோவை பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை என மகளிர் ஆணைய தலைவி உறுதி. அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம்.
தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் 26,77,220 வாக்காளர்களிடம் சிறப்பு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடங்கப்பட்டது. சேலம், திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாநகராட்சிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கான கணக்கெடுப்பு படிவத்தை மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வழங்கினர். ஈரோட்டில் முதல் வாக்காளராக மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வீட்டிற்கு அதிகாரிகள் சென்று வாக்கு கணக்கெடுப்பு படிவத்தை வழங்கி பணியை தொடங்கினர். திருப்பூர், திருவாரூரிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடங்கி தீவிரமாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கிய நிலையில் இந்த பணி எப்படி மேற்கொள்ளப்படும், எந்தெந்த விவரங்களை வாக்காளர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை வாக்குச்சாவடி அலுவலர் நியூஸ் 18க்கு விவரித்துள்ளார். எங்களுக்கு ஆப்பில் QR கோடும் கொடுத்துருக்காங்க. பிஎல்ஓ ஆப்பில் இப்போ நாங்கள் ஸ்கேன் பண்ணோன்னே இதில் அப்டேட் பண்ணிடணும். இப்போ ஒரு கொடுத்த உடனே நாங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த இதுவை அப்டேட் பண்ணிட்டோன்னா அது டைரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டு டைரெக்டாக எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு போயிடும். வாக்காளர் விவரங்களை திருத்தலாம் என்றும் புகைப்படத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவி வன்கொடுமை வழக்கில் 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறையினருக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவையில் இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறையிலும் மகளிர் அடையும் முன்னேற்றம்தான் இத்தகைய வக்கிர மிருகங்களின் ஆணாதிக்க மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கோவை மாவட்டம் மதுக்கரையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து நீங்கள் அந்த நேரத்தில் ஆறுதல் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் இந்த திமுகவோட கூட்டு வச்சிருக்கிற எல்லா கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு கட்சி கூட இதுவரைக்கும் கண்டனம் தெரிவிக்கல. அதனைத் தொடர்ந்து ஈச்சனாரி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரி மாணவிகளுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கி அதிமுகவினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவையில் தனியார் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று மாநில மகளிர் ஆணைய தலைவி குமாரி உறுதியளித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி மற்றும் அவரது ஆண் நண்பரை குமாரி சந்தித்து பேசினார். கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த இளைஞரை சந்தித்து விசாரணை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அப்போது அவர் பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்ததாகவும் தற்போது அவருக்கு மருத்துவம், பாதுகாப்பு, மனநல ஆலோசனை தான் தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்தார். பொண்ணுகிட்ட என்ன நடந்தது முழுமையாக விசாரிச்சிருக்கேன். அந்த அறிக்கையை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் கடுமையாக தண்டனை வழங்கப்படும். முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க 1 மாதத்துக்குள்ளே இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தா இந்த மாதிரி தண்டனைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு வரும். ஜட்ஜ்மெண்ட் நம்ம பனிஷ்மெண்ட்லாம் இப்போ உடனடியாக வழங்கப்படுகிறது. அதே மாதிரி கண்டிப்பாக கடுமையான தண்டனை இந்த கேஸுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும். சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் குமாரி கூறினார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும். குடும்ப வரன்முறைக்கு உட்பட்டு ஓய்வூதியத்தை அதிகரித்து வழங்க வேண்டும். பணிக்கொடையை அங்கன்வாடி அலுவலர்களுக்கு 10 லட்சம் ரூபாயாகவும் சமையலர்களுக்கு 5 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன போன்ற 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான அங்கன்வாடி ஊழியர்கள் பங்கேற்றனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அரசு தரம் வேண்டும் என்று முழக்கம் எழுப்பப்பட்டது. மயிலாடுதுறையில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பேபி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் சீருடையுடன் கலந்து கொண்டனர். திருவாரூரில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மாலை நேர ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சை பனகல் கட்டடத்தின் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண் பணியாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதேபோல ஈரோட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது.
ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு நாள்தோறும் பக்தர்கள் வருகை இருக்கும் என்றாலும் பௌர்ணமி, கார்த்திகை தீபம் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து விழாக்கோலமாக காட்சியளிக்கும். இதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமி கிரிவலம் நேற்றிரவு 9:43 மணிக்கு தொடங்கி இன்று இரவு 7:27 மணிக்கு நிறைவடைகிறது. இதையொட்டி நேற்று மதியம் முதலே ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர். அஸ்வினி நட்சத்திரத்தில் அன்னாபிஷேகம் நடைபெற்றதால் ஏராளமான பக்தர்கள் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அன்னாபிஷேகத்தில் அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர். பின்னர் ராஜகோபுரம் முன் குவிந்து தீபம் ஏற்றி வழிபட்டுவிட்டு 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் ஓம் நமச்சிவாய நாமத்தை கூறியபடியே கிரிவலம் மேற்கொண்டனர். விடிய விடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கிரிவலத்தில் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் அதனை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. இதில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதிமுக தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மேலும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் தொடங்கியுள்ளதால் அது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுரைகளை வழங்க உள்ளார். மேலும் கட்சியிலிருந்து செங்கோட்டையை நீக்கப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்து வந்தார். இந்நிலையில் சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அக்கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவின் கிளைக்கழகமாக அதிமுக செயல்பட்டு வருவதாகவும் விமர்சித்தார். இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்த அவர் தனது எம்எல்ஏ பதவி ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்வதற்கு முன்பு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த முடிவினை நான் எடுத்திருக்கின்றேன் என்று தெளிவாக சொல்லி அவரிடம் நான் தொலைபேசியில் பேசினேன். என்னை பொறுத்தவரையில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது மரியாதை கொண்டவன். அவர் மீது இன்றும் எனக்கு மரியாதை உண்டு. மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்தது குறித்து 2 வார்த்தையில் ஓபிஎஸ் பதிலளித்தார். மனோஜ் பாண்டியன் அருமை நண்பர் திரு மனோஜ் பாண்டியன் பற்றி நீங்க கேள்வி கேட்டீங்க. எல்லாம் நன்மைக்கு. செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்கியது அதிகாரத்தின் உச்சம் என்றும் அது அழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார். தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து கட்சியின் நிர்வாக நடவடிக்கைகள் முடங்கியிருந்த நிலையில் 1 மாத இடைவெளிக்கு பிறகு தீவிரமடைந்துள்ளன. இதன்படி மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் அரங்கில் விஜய் தலைமையில் இன்று காலை தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பணிகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. அழைப்பு கடிதம் அல்லது அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டும் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று கட்சித் தலைமை அறிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த மார்ச் மாதத்தில் தாவேகாவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆத்தூர் அருகே தனது ஆதரவாளர்களுக்கும் மற்றொரு கோஷ்டிக்கும் இடையே அடிதடி தகராறு நடந்த நிலையில் தாம் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள பெத்தநாயக்கன் பாளையத்தில் துக்க நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு பாமக எம்எல்ஏ அருள் தனது ஆதரவாளர்களுடன் திரும்பிக் கொண்டிருந்தார். சேலம் செல்லும் வழியில் அவர்களின் காரை வழிமறித்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் கார்களின் மீது கற்களை வீசியதுடன் கட்டைகளால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனையடுத்து அவரது ஆதரவாளர்களும் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதன் பின்னர் சேலம் வந்த எம்எல்ஏ அருள் போலீசில் புகார் அளித்தார். என்னை சீண்டிக் கொண்டே இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன். பல உண்மைகளை, அன்புமணியை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும். நான் கூடவே இருந்தேன். என்னை சீண்ட வேண்டாம். இந்த மாதிரி மிரட்டல்களை நான் பயந்துக்க மாட்டேன். முதல் குற்றவாளி அன்புமணி தான்.
என் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு முதல் குற்றவாளி அன்புமணி, அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அன்புமணி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி அருள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்யப்பட்டது. மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா கூறினார். மருத்துவர் ஐயாவிடமிருந்து என்னை பிரித்து இன்று ஐயாவை சுற்றி இருக்கின்ற துரோகிகள், தீய சக்திகள், திமுகவின் கைகூலிகள் இருக்கின்ற வரை நான் அங்கே சேர மாட்டேன், நான் அங்கே இணைய மாட்டேன். பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் தனக்கும் இடையேயான மோதல் போக்கு குறித்து அன்புமணி ராமதாஸ் கூறிய கருத்துக்களே இவை. தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரத்தில் உரையாற்றிய அவர் ராமதாஸை சுற்றி தீய சக்திகள் உள்ளதாக கூறினார். 45 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக, தமிழ் சமூகத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருப்பவர், ஒரு சோசியல் ரிஃபார்மர். ஆனால் ஐயாவை இன்று திசை திருப்பி ஐயா மனதை மாற்றி அங்கே இருக்கின்ற இந்த துரோகிகள் இருக்கின்ற வரை நான் சேர மாட்டேன், இணைய மாட்டேன் என்று உங்களுக்கு நான் இன்று தெரியப்படுத்துகின்றேன். மிகுந்த மன அழுத்தம் மற்றும் மனவேதனையுடன் இதை கூறுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு உடனடியாக 30,000 ரூபாய் என தேஜஸ்வி யாதவ் உறுதி. இந்திய வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பீகார் மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நிறைவடைந்தது. பீகார் மாநிலத்தில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. 243 தொகுதிகளில் முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் வரும் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 2ஆம் கட்டத்திற்கான வாக்குப்பதிவு வரும் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பரப்புரை நிறைவடைந்தது. என்டிஏ சார்பில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா, ஜே.பி. நட்டா, உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் பரப்புரையில் ஈடுபட்டனர். இந்தியா கூட்டணி சார்பில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி, மகா கட்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் பரப்புரை செய்தனர். முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் ஒன்றான ராகோப்பூர் தொகுதியில் நட்சத்திர வேட்பாளரான ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் போட்டியிடுகிறார். அந்த மாநில துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி தாராப்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். மொத்தம் 1314 வேட்பாளர்கள் முதற்கட்ட தேர்தலில் போட்டியிடுகின்றனர். பீகாரில் மகா கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஜனவரி 14ஆம் தேதி மகா சங்கராந்தி நாளில் பெண்களின் வங்கிக் கணக்கில் 30,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவேற்றது. முன்னதாக பாட்னாவில் பேட்டியளித்த ஆர்ஜேடி தலைவரும் மகாகட்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ், மகா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் விவசாயிகளுக்காக இலவச மின்சாரம், ஜனவரி 14ஆம் தேதி மகா சங்கராந்தி நாளில் பெண்களின் வங்கிக் கணக்கில் ஓராண்டிற்கான 30,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றார். और 14 जनवरी मकर संक्रांति के दिन मां बहन मान योजना के तहत पूरे 1 साल का 30,000 रुपया माता और बहनों के खाते में हम लोग डालने का काम करेंगे. ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் பீகார் தேர்தலை முன்னிட்டு முதல் முறையாக பாட்னாவில் வாகன பேரணி சென்று வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். சபரிமலை சீசனையொட்டி பூஜைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்குகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடப்பு மண்டல மகரவிளக்கு சீசன் வரும் 17ஆம் தேதி தொடங்குகிறது. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. மேலும் 17ஆம் தேதி முதல் புதிய மேல்சாந்திகள் நடையை திறந்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை நிறைவேற்ற உள்ளனர். மண்டல மகரவிளக்கு பூஜைகளுக்கான சீசனில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு நடத்த உள்ளனர். இந்நிலையில் இந்த சீசனை முன்னிட்டு பூஜை மற்றும் வழிபாடுகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்குகிறது. அதேபோல சன்னிதானத்தில் தங்குவதற்கான அறைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவும் இன்று தொடங்குவதாக தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. பக்தர்கள் www.onlineetdp.com என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை செஸ் தொடரின் 2வது சுற்றில் இந்திய வீரர்கள் அர்ஜுன் எரிகைசி, பிரணவ் அபார வெற்றி பெற்றனர். ஃபிடே உலகக்கோப்பை செஸ் தொடர் கோவாவில் நடந்து வருகிறது.
மொத்தம் 8 சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் 82 நாடுகளைச் சேர்ந்த 206 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் 2வது சுற்று ஆட்டம் தொடங்கிய நிலையில் பல்கேரியா வீரர் மார்டின் பெட்ரோவை எதிர்கொண்ட இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி ஆட்டத்தின் 37வது நகர்த்தலில் செக்மேட் செய்து வெற்றி பெற்றார். அதேபோல் மற்றொரு இந்திய வீரர் பிரணவ் நார்வேவைச் சேர்ந்த GM ஆரியன் தரியை 41வது நகர்த்தலின் போது வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். நடப்புலக சாம்பியன் குகேஷ் கஜகஸ்தான் கிராண்ட் மாஸ்டர் நோகர்பெக் காசிபெக்கை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக சென்ற ஆட்டம் இறுதியில் சமனில் முடிந்ததால் இருவருக்கும் புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. அதேபோல் மற்றொரு தமிழ்நாடு வீரர் பிரக்யானந்தா ஆஸ்திரேலிய வீரர் தெமூருக்கு எதிரான ஆட்டத்தில் டிரா செய்தார். வானில் சூப்பர்மூன் எனப்படும் முழு நிலவு இன்று தென்பட உள்ளது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் நிலவு பிரகாசமாக காட்சியளிக்கும். இது பூமிக்கு மிக அருகில் வரும்போது மிகவும் பிரகாசமானதாக தெரியும். இதனை சூப்பர்மூன் என்று வானியல் ஆய்வாளர்கள் அழைக்கின்றனர். அதன்படி இந்த ஆண்டின் 2வது சூப்பர்மூன் இன்று இரவு தோன்றுகிறது. பூமியிலிருந்து 3,57,000 கிலோமீட்டர் தொலைவில் நிலவு வரவுள்ளது. இதன் காரணமாக வழக்கத்தை விட நிலவு 14% பெரிதாகவும் 30% பிரகாசமானதாகவும் இருக்கும் என்று அமெரிக்காவின் நாசா அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனை வெறும் கண்களால் காணலாம் என்றும் நாசா தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் கடந்த மாதத்தில் சூப்பர்மூன் தோன்றிய நிலையில் அடுத்த மாதத்திலும் தோன்றும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சர்ச்சைக்குரிய வகையில் நடந்து கொண்ட பாகிஸ்தான் வீரர் ஹரிஸ் ரவூஃபுக்கு 2 போட்டிகளில் விளையாட ICC தடை விதித்துள்ளது. துபாயில் கடந்த மாதம் நடைபெற்ற ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் குறித்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வீரர்கள் மைதானத்தில் சைகைகளால் மோதிக்கொண்டது கடும் சர்ச்சையை கிளப்பியது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க போட்டி நடுவர்கள் ரிச்சி ரிச்சர்ட்சன் மற்றும் ஆண்டி பைகிராப் ஆகியோர் ICC ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு பரிந்துரை செய்தனர். இதனையடுத்து பாகிஸ்தான் வீரர் ஹரிஸ் ரவூஃப் 2 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட ICC தடை விதித்துள்ளது. அதேபோல் மற்றொரு பாகிஸ்தான் வீரர் சகிப்ஜாதா ஃபரானுக்கு போட்டி கட்டணத்திலிருந்து 30% அபராதமாக ICC விதித்துள்ளது. மேலும் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு போட்டி கட்டணத்திலிருந்து 30% அபராதமும் 2 புள்ளிகளை மதிப்பிழப்பு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா 1 புள்ளியை இழப்பதாக ICC அறிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறவுள்ள ஏர் ஷோவுக்கான பயிற்சியின் காட்சிகள் இவை. அந்த மாநிலத்தின் நயா ராய்ப்பூர் பகுதியில் புதனன்று ஏர் ஷோ நடைபெறவுள்ளது. இந்திய விமானப்படையின் வெடி விழா கொண்டாட்டத்தின் நிறைவாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விமானப்படையின் சூரியகிரண் ஏரோபாடிக் குழுவினர் 9 ஜெட் விமானங்களுடன் இந்த நிகழ்ச்சியில் சாகசத்தில் ஈடுபட உள்ளனர். இதனையொட்டி வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டனர். காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இந்த ஏர் ஷோ நடைபெற உள்ளது. இதனை காண ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மாநிலத்தின் நயா ராய்ப்பூர் பகுதியில் இன்று ஏர் ஷோ நடைபெற உள்ளது.